வெல்கம் டு சித்து சமையல். இன்றைக்கி மிளகாய் தூள் எப்படி அரைப்பது. மிளகாய் தூள்னால் மிளகாய் தனியா எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு மிளகாய் தூள் அரைப்பாங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் இந்த நார்த் சைடில் அவங்களாம் பார்த்திங்கன்னா தனியாக அரைப்பாங்க. மிளகாய் தனியாக, மல்லி தனியாக, மஞ்சள் தூள் தனியாக அரைச்சி அதை வந்து அப்பப்போ அந்த ஒரு ரேஷியோவில் அவங்க குழம்பு வைப்பாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் சைடெலாம், எங்கள் ஊர் சைடு தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு வந்து குழம்பு வைப்போம். அதாவது ஒன்றா அரைச்சிட்டு வந்து அதோட அளவு தெரியாது. சில பேருக்கு நியூவாக மேரேஜ் ஆனவங்களுக்குலாம் நிறைய தெரியாது. அவங்க இன்னமும் பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டிலேருந்து இன்னும் மிளகாத்தூள் அரைக்க தெரியாமல் அவங்க அம்மா வீட்டிலேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான விஷயம். நம்மளே அது வந்து என்னென்னா, இப்போ வெளியூரில் வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு, அதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து போய் ஊரில் போய் எடுத்துகிட்டு வராங்க. அதனால் கூட ஹெல்த்து ரீதியாக இஷ்யூலாம் வரும். பார்த்திங்கன்னா அந்த மூலம்னு சொல்கிற கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூளில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ரிலேட்டிவ் சர்க்கிளில். அதனால தான் நான் அந்த வீடியோ போடணுன்னு எனக்கு தோணுச்சு. அவங்க ரெகுலராக வந்து கடையிலேருந்து தனியாக மிளகாய், தனியாக மல்லி, மஞ்சள் தூள் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டிலேருந்து போகிறது ரொம்ப கொஞ்சம் கேப் இருந்ததுனால வீட்டில் போய் எடுத்துகிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு மிடில் அந்த காரம் வந்து அதிகமாக போனதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபிஷர்ஸ்னு சொல்லுவாங்க, மூலத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஃபிஷர்ஸ் மாரி வந்து அவங்க ஹெல்த் ரீதியாக இஷ்யூ ஆணுச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகாய் தூளில் தான் இருக்குது. நம்ம டெய்லி சேர்க்குற மிளகாய் தூளில் தான் இருக்குது. காரமும் நம்ம உடம்புக்கு நல்லது, சளியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும்னு சொல்லுவாங்க. அந்த காரம் வந்து நமக்கு நம்மளோட வீட்டில் செய்கிற மிளகாய் தூள்லேருந்து நல்லா கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா, இந்த மிளகாய் இதுக்கு இந்த குண்டு மிளகாய் வந்து உங்களுக்கு வந்து இந்த மிளகாய் தூளுக்கு வந்து குவான்டிட்டி அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ நம்ம வந்து நார்மல் நீட்டு மிளகாய் தூள், சாத்துருக்கான்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அரைக்கிறத விட இந்த மிளகாய் வந்து நல்லா ஒரு குவான்டிட்டி அதிகப்படுத்தி கொடுக்கும். மிளகாய் தூளோட குவான்டிட்டி, ஏன்னா இதில் சீட்ஸ் அதிகமாக இருக்கும் உள்ளே, அதனால் அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ இது வந்து காயாமல் பச்சையாக இருக்குது, அதனால தான் சக்குன்னு அது ஒரு மாதிரி இது பண்ண மாதிரி இருக்குது. அதுவே நல்லா காஞ்சிடுச்சுன்னா இப்போ அதுக்கு தான் காய வைக்க போகிறோம். அது காஞ்சோன்னா ஒரு டக்குன்னு வெடிச்சிடும். அப்படியே ப்ரெஸ் பண்ணும் போதே டக்குன்னு வெடிச்சிடும். அதான் காய வைக்கிறது படம். நம்ம மிளகாய் வந்து இந்த குண்டு மிளகாய் பார்க்குறதுக்கே ஒரு பளிச்சுன்னு கலராக தெரியும். ரொம்ப பிளாக் கலராகவும் வாங்கினா மிளகாய் வந்து மிளகாய் தூள் வந்து கருப்பு கலரை கொடுக்கும். இதே மாதிரி ஒரு ரொம்ப இதாகவும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் இதே மாதிரி கலர் வாங்கினீங்கன்னா இது வந்து உங்கள் மிளகாய் தூளுக்கு நல்ல நிறத்தை கொடுக்கும். இதுதான் மிளகாய் சூஸ் பண்ணுறதுக்கு மெத்தடு. கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். ரொம்ப சின்ன சைஸ்லேயும் பொடிசும் கிடைக்கும், அது நல்லா இருக்காது. இது பெரிய சைஸில் வந்து மிளகாய் தூளுக்கு நல்லாயிருக்கும். மீன் குழம்புலாம் வச்சா நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாரி சேர்க்கணும். தனியா வந்து எப்படி சூஸ் பண்ணுறதுனா, ரொம்ப பச்சையாக எடுக்கக்கூடாது. ரொம்ப பச்சை வந்து சீக்கிரம் வந்து வீணாக போயிடும். அதனால் பச்சை, அதாவது நீங்கள் வந்து உபரியும் கொடுக்காது, அதாவது குவான்டிட்டி நிறையா கொடுக்காது. அதனால் ரொம்ப பச்சை இல்லாமல் ரொம்பவும் கருப்பு கலர் இல்லாமல் இதை மாதிரி இது வாங்கணும். இதான் வந்து ஃப்ரெஷ்ஷு. நீங்கள் வந்து தெரியும், உடச்சி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இதை பாருங்கள், ஃப்ரெஷ் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். நீங்கள் ஒரு ரொம்ப கருப்படிக்காது, நல்லா இது தெரியும். இப்படி தான் வந்து மல்லி வந்து உடச்சி பார்த்து வாங்குவாங்க. அதாவது உள்ளே உடைக்கும் போது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் லுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அந்த பழைய இதுலலாம் பார்த்தீங்கன்னா கருப்பாகவே இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து அதை மாதிரி உள்ளது வாங்கக்கூடாது. அதேமாதிரி ரொம்ப பச்சையாக இருக்கும். நீங்கள் உடைக்கும் போதே வந்து தெரியும். அதில் வந்து உள்ளே ஒரு லைட் க்ரீன் கலராக இருந்ததுன்னா அது வந்து பச்சை, அது வந்து நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. இது வந்து 1 கிலோ நான் இப்போ எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, 1 கிலோ தனியா, 1/2 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து காய வைக்கிறதுக்காக கோணிலே இந்த வெள்ளை கலர் கோணி இருக்குது இல்லைங்களா, அந்த அரிசி கோணியை 2ஆக பிரித்து அதே காய வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கோணியை 2ஆக பிரித்து அதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னா, பிளேட்டில் 50 கிராம் வந்து மஞ்சள், விரலி மஞ்சள். நம்ம சாம்பாருக்கு அதுக்கெல்லாம் மஞ்சள் தூள் போடுறதுனால நான் வந்து 50 கிராம் கம்மியாகவே போட்டிருக்கேன் மஞ்சள். அதுக்கு மேலே போட வேணாம், ஏன்னா ரொம்ப மஞ்சள் கலராக கொடுக்கும். அதனால் வந்து இது வந்து 50 கிராம் மஞ்சள். இது வந்து 100 கிராம் கடலப்பருப்பு வந்து 100 கிராம். ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி. இதில் தெரியுதா, நான் எல்லாம் ஒன்றா கொட்டிட்டேன். அதுக்கு முன்னாடி காமிக்கணும்னு நினச்சேன், ஒன்றா கொட்டிட்டேன். தெரியுது பாருங்கள், பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி. அதனால் இப்போ அளவு சொல்கிறேன். ஒரு கைப்பிடி, நல்லா ஒரு கைப்பிடி பிடிச்சி 1.5 கைப்பிடிக்குள்ளே போடலாம். அது என்னென்னா, இந்த கடலப்பருப்பும் இந்த அரிசியும் பச்சரிசியும் என்ன கொடுக்குன்னா, புழுங்கல் அரிசி போடாதீங்க, பச்சரிசியே போடுங்க. என்னத்துக்கு கொடுக்குன்னா, அந்த திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு. நீங்கள் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டால் அப்படியே குழம்பு ரொம்ப திக்னஸாக கொடுக்கும். அதுக்காக திக்காக இருக்கிறதுக்காக நீங்கள் இந்த பச்சரிசி மிக்ஸ் பண்ணிக்கிறது. ரொம்பவும் போட்டாலும் அந்த டேஸ்ட்டு மாறிடும். அதனால் ஒரு கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா ஓகே. இது வந்து என்னென்னா, 25 கிராம் வந்து மிளகு,
இதே 25 கிராம் வந்து பெருஞ்சீரகம், சீரகம் போட்டிருக்கேன். இதில் தெரியுதுங்களா உங்களுக்கு, நான் ஒன்றா போட்டிட்டேன். இதை இப்போ தான் கொட்டினேன், அப்புறமா தான் வீடியோ எடுக்கணும்னு ஞாபகம் வந்துச்சு. இதை பாருங்கள், இந்த டப்பாவிலேருந்து இப்போ தான் கொட்டினேன். ஜீரகம் வந்து இந்த ஜீரகம் இது வந்து 25 கிராம் போட்டிருக்கேன். இல்லை கம்மி, இதை நான் வந்து இப்போ இது எல்லாமே வந்து கைப்பிடி அளவு தான், கலை கிடையாது, இப்படி கைப்பிடி அளவு தான் போட்டிருக்கேன். 2 கைப்பிடி இப்படி எடுத்து என்னோடய கைப்பிடி எடுத்து அதேமாரி 2 கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். அளவுலாம் ஒன்றும் போல், இது 25 கிராம் இருக்குன்னு நானாக சொல்கிறேன். இது வந்து பெருஞ்சீரகம், இதுவும் வந்து இப்படி எடுத்து போட்டேன். கொட்டிட்டேன், இதில் எடுத்து கொட்டிட்டேன். இதெல்லாம் போட்டு ஒன்றா காய வச்சிடணும். காய வச்சு ஒன் டே, இப்போ காலைல இப்போ ஏர்லி மார்னிங் இப்போ எடுத்து காய வைக்க போகிறேன். காய வச்சோம்னா ஒரு 9 மணிக்கு இப்போ காய வைக்க போகிறோம்னா ஒரு 3 மணிக்கே எடுத்தால் போகலாம். இது எப்படி காஞ்சிருச்சுங்கிற பக்குவம் தெரியும்னா, அப்படி அழுத்துனீங்கன்னா வெடி மாதிரி வெடிக்கும், டக்குன்னு அந்த சீட்ஸ்லாம் வெளில வந்துடும். அதே மாதிரி இதுவும் நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் பதம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்காக வெயிட் பண்ணி அம்மா தான் செஞ்சு கொடுக்கணும்லாம் கிடையாது, நம்மளே செய்ய கற்றுக்கலாம். அதனால் வந்து இந்த நியூவாக மேரிட் ஆனவங்க, இந்த சிட்டிக்குள்ளார வந்து வேலை பார்க்குறவங்க, இதெல்லாம் வந்து ஒரு டே வந்து லீவ் நாளில் இது கொஞ்சம் காலையில் மெனக்கட்டிங்கன்னா போதும். நல்லா வெயில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும், அழகாக அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஹெல்த் ரீதியாக வந்து ரொம்ப நல்லது. இந்த கடையில் உள்ள மிளகாய் தூள்லாம் அதை வாங்காதீங்க, அதில் நிறைய கெமிக்கலும் சேர்க்குறாங்க. இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம ஒரு நாள் வந்து மெனக்கிறதுல தப்பே கிடையாது. அதனால் வந்து இதை வந்து ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். கண்டிப்பாக மீன் குழம்புக்கு நான்வெஜ் செய்கிறவங்களுக்கு அதெல்லாம் நல்லாயிருக்கும். சில பேர் சோம்பு சேர்க்க மாட்டாங்க. நான்வெஜ் செய்யாதவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், நாங்கள் ஒன்லி வெஜ்ஜு சாப்பிடுவோம்னா சோம்பு உங்களுக்கு வந்து பிடிக்கல, கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து என்னென்னா மட்டன், சிக்கன் எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்து மீன் குழம்பு அதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இந்த பெருஞ்சீரகத்தோட இது வந்து எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எங்களுக்கு தேவைப்படும். அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் உங்களோட அந்த நான்வெஜ் ஸ்மெல் பிடிக்காது, அந்த இது பிடிக்காதுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம், சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். போடாமல் கூட இருக்கலாம், சோம்பு உங்களுக்கு பிடிக்கலாம். அதாவது சோம்புங்கிறது தான் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, சோம்புன்னு சொல்லுவாங்க. அது உங்களோட அளவு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதேமாரி ஜீரகம் வந்து நீங்கள் அந்தமாரி 2 கைப்பிடி அளவு ஜீரகம் போட்டுக்கலாம். இது வந்து நல்லது தான் உடம்புக்கு, இது ரெண்டுமே நல்லது தான். ஆனால் அந்த நான்வெஜ் ஸ்மெல்க்கு வந்து இந்த ஃப்ளேவர் சில பேருக்கு பிடிக்காது, இந்த பெருஞ்சீரகத்தோட ஃப்ளேவர் வந்து சில பேருக்கு பிடிக்காது. அதனால் சொல்கிறேன். பெப்பர் வந்து நல்லது தான், இந்த மட்டன் குழம்புக்கெலாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் மிளகு போட்டுக்கணும். ஓகே, 3 பொருள் தாங்க, சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, இந்த 3 பொருள். கடலைப்பருப்பு, ரைஸு, மஞ்சள், விரலி மஞ்சள். இது பேர் விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. மஞ்சளை வந்து அவிச்சு காய வச்சு வைக்கிறதுக்கு பேர் விரலி மஞ்சள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆல்ரெடி சாம்பாரில் அதெல்லாம் அப்பப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறதுனால நான் கம்மியாக போட்டிருக்கேன் மஞ்சள். இது வந்து ஏதாவது இது இருந்ததுன்னா உடச்சி இப்படி போடலாம், 2ஆக உடச்சி போடலாம், இல்லை இப்படியே காய வச்சு இது பண்ணாலும் நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மிஷினில் கொடுத்து அரைச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு பக்கெட்டில் இருக்கும் பாருங்கள். பக்கெட்டில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த கலரில் தெரியும் உங்களுக்கு. இது வந்து செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து ஒன் டைம் செஞ்சுட்டா போதும். இது வந்து எனக்கு ஒரு 2 மந்த்து வந்துடுங்க. எனக்கு குழம்பு வைக்கிறதுக்கு 2 மந்த்து வந்துடும். நான்வெஜ்ஜுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிளகாய்த்தூள் வந்து. நம்ம அந்த வெளியிலேருந்து கடையிலேருந்து வாங்கும்போது தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் குழம்பு. இதெல்லாம் வச்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா திக்காக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நீங்கள் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சித்து சமையல்.